जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभाति महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம பாகவத கவனிப்போம். பாகவத சொல்லக்கூடிய அனைத்து பத்திரிக்கும் ஆடியோ பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. 2 வாரம் ஆச்சு பிரபு பார்த்தோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7 துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். ஸ்லோகம் ஸ்னேகாவதி 7. எஸ், ஆக்சுவலி இந்த 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் போனோம் சொல்லணும். சரி, இந்த ஒரு புக்கு இருக்குது. இது வந்து ஒரு புக்கு இருக்குது. இது வந்து ஆன்லி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து என்ன புக்குன்னா, இது ஸ்ரீமன் கோர்குண்ட சுவாமி மகாராஜ் வந்து மங்களாச்சரணம் சொல்கிறதுக்குன்னு தனியாக ஒரு புக்கு இருக்குது. அவரோட ஸ்டைலில் நிறைய சொல்லுவார். இப்போ பாகவதம் மட்டும் எடுத்திங்கன்னா மங்களாச்சரணம் சொல்கிறது நம்ம ஸ்டாண்டர்டான மட்டும்தான் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? பட் வந்து கோர்குண்ட சுவாமி மகாராஜ் இதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் 20 நிமிஷம் இருக்கும். அந்த பாகவதோட குளோரிஃபிகேஷனோட ஸ்லோகம்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் பாடி கிடைச்சாதான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடும். அதில் இந்த 2 ஸ்லோகம் வரும். போன வாரம் பார்த்தா அனவர்த்த பாஸ்வம் சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக் சஜை அதுவும் வரும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்லோகமும் இதுக்குள்ளே வரும், ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா புராணங்களை பற்றி சாஸ்திரங்களை பற்றி குளோரிஃபை பண்ணக்கூடிய ஸ்லோகம், 2 ஸ்லோகம். ஓகே, இன்றைக்கி ஸ்லோகம் 7. ஸ்ரீ பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7 பதம் 7 177. यस्यां वै सूर्यमानया कृष्णे परमपुरुषे भक्ति उत्पद्यते पुंसा शोका मोहा भयापः यस्यां वै सूर्यमानया कृष्णे परमपुरुषे भक्ति उत्पद्यते पुंसा शोकमोह भयापः. यस, reading bro. यस्यं वै श्रूयमाणायं यस्या वै सूर्यमानय कृष्णे परमपुरुषे भक्तिर् उत्पद्यते पुंसा शोकमोहा भयापः. மதஜி நீங்கள் புக் வச்சுருக்கீங்களா? ஃபோன் வச்சுருக்கீங்களா? படிக்கிறீங்களா மதஜி? ட்ரை பண்ணுறீங்களா? படிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்க. ஆமாம், அவங்க பொண்ணுக்கு பின்னாடி அது பேர் தனலட்சுமி. அது ட்ரை பண்ணுறீங்களா? ஓகேவா? படிங்க மதஜி. यस्यां वै श्रूयमाणायं कृष्णे परमपुरुषे भक्ति उत्पद्यते पुंसः शोकमोह भयापः. குட் மது, வெரி குட், வெரி குட், நல்லா படிச்சாங்க. யஸ்யாம் இந்த வேத இலக்கியத்தை வை நிச்சயமாக ஸ்வரூயமானயம் சூரியமானயம் காது கொடுத்து கேட்பதாலேயே கிருஷ்ணே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பரம உயர்ந்தவரான புருஷே பரமபுருஷ பகவானுக்கான பக்தி உணர்வு உற்பத்தியதே முளைகிறது. பும்ஷா ஜீவராசிகளின் சோகா வருத்தம் மோகா மாயை பயம் பயம் அப்பாஹா அணைத்து விடுவது. மொழிபெயர்ப்பு.
இந்த வேத இலக்கியத்தை இந்த வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே கேட்பதாலே பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உன்னத அன்பு தொண்டு உன்னதமான அன்பு செய்யும் உணர்வு செய்யும் உணர்வு உடனடியாக ஏற்பட்டு வருகிறது. ஏற்பட்டு வருகிறது. மாயை மாயை ஏற்பட்டு வருத்தம் மாயை மற்றும் பயம் எனும் நெருப்பை அது அணைத்து விடுகிறது. எஸ், யார் இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? சரஸ்வதி மதத்தை வச்சுருக்கீங்களா? ஸ்லோகம் வச்சுருக்கீங்களா? தமிழா? ஓகே, என்ன இல்லையா? சரி, சேமது. எஸ். By giving our reception to this Vedic literature, the feeling for loving devotional service to Lord Krishna, the Supreme Personality of Godhead, sprouts out at once to extinguish the fire of lamentation, illusion, and fearfulness. Thank you, Mataji. Yeshu Bhakti Vedanta Swami Srila Prabhupada Maharaj ki jai. வெவ்வேறான புலன்கள் உள்ளன. அவற்றில் செவிப்புலன் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது கூட இப்புலன் செயல்படுகிறது. விழித்திருக்கும் பொழுது தன்னை ஒருவன் எதிரிடமிருந்து காப்பாற்றி கொள்ள முடியும். ஆனால் உறங்கும் பொழுது ஒருவன் செவிகளால் தான் பாதுகாக்கப்படுகிறான். அதாவது மூவகையான பௌதிக துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைவதற்கு கேட்டறிவதன் அவசியம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியும் கவலைகள் நிரம்பியவர்களாகவே இருக்கின்றனர். காணல் நீராக உள்ள மாயையின் பின் செல்லும் அவர்கள் எப்போதும் தங்களது கற்பனையான எதிரியை குறித்து அஞ்சுகின்றனர். இவை பௌதிக நோய்க்கான முக்கிய அறிகுறிகளாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய செய்தியை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒருவன் அன்பு கொள்கிறான் என்று இங்கு உறுதியாக கூறப்படுகிறது. இந்நிலை ஏற்பட்ட உடனேயே பௌதிக நோய்களின் அறிகுறிகள் மறைந்து விடுகின்றன. ஸ்ரீல வியாசதேவர் பரமபூர்ணமான முழுமுதற் கடவுளை கண்டார். இக்கூற்றிலிருந்து பரமபூர்ண முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பது தெளிவாகிறது. பரமபுருஷருக்கான உண்மையான அன்பை வளர்த்து கொள்வதே பக்தி தொண்டின் முடிவான பலனாகும். அன்பு, அதாவது காதல் என்னும் சொல் பெரும்பாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவை குறிக்கவே பயன்படுகிறது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள உறவை குறிப்பதற்கு சரியான முறையில் உபயோகிக்கப்படக்கூடிய ஒரே சொல் அன்பு, பிரேமை என்னும் சொல்லாகும். பகவத்கீதையில் ஜீவராசிகள் பிரகிருதி எனும் குறிப்பிடுகின்றன. பிரகிருதி என்பது சமஸ்கிருதத்தில் பெண்மை என்று பொருளாகிறது. பகவான் எப்பொழுதும் பரமபுருஷர் அல்லது உன்னதமான ஆண்மகன் என்றே விவரிக்கப்படுகிறார். இவ்வாறாக பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையிலுள்ள அன்பானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலுள்ளதை போன்றதாகும். எனவே பகவத் அன்பு, பிரேமை என்னும் சொல் மிகவும் பொருத்தமானதே ஆகும். பகவானிடம் கொள்ளும் உன்னத அன்பு தொண்டு அவரை பற்றி கேட்பதிலிருந்து துவங்குகிறது. பகவானுக்கும் அவரை பற்றிய விஷயத்திற்கும் வேறுபாட்டு இல்லை. பகவான் எல்லா துறைகளிலும் பூரணமானவராவார். ஆகவே அவரை பற்றி கேள்விப்படுவதால் அவருடன் உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும். மேலும் புனித நாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் அது மேலே குறிப்பிடப்பட்ட எல்லா பௌதிக அன்புகளையும் உடனே அகற்றிவிடுகிறது. ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதை போல் ஜீவராசி பௌதிக தொடர்பினால் சிக்கல்களை வளர்த்து கொள்வதுடன் மாயா சிறையான ஜட உடலை உண்மையானதாகவும் ஏற்றுக்கொள்கிறான். இத்தகைய பொய்யான குழப்பங்களினால் ஜீவராசிகள் வெவ்வேறு வழிகளில் மாயையினால் அலைக்கழிக்கப்படுகின்றன. முன்னேற்றமான மனித வாழ்விலும் கூட அதே மாயை பல வகைப்பட்ட மதங்கள் என்னும் உறவில் பரவியிருக்கிறது. அம்மாயை பகவானுடனான தமது அன்பான உறவை பிரித்து விடுவதுடன் மனிதர்களுக்கும் இடையிலுள்ள அன்பான உறவையும் பிரித்து விடுகிறது.
ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் பௌதிக எனப்படும் இச்சிக்கல்கள் அகற்றப்பட்டு அரசியல்வாதிகளால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் உண்மையான அமைதி மக்களுக்கிடையில் ஆரம்பமாகின்றது. மனிதர்களுக்கிடையிலும் தேசங்களுக்கிடையிலும் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று அரசியல்வாதிகள் விரும்புகின்றனர். ஆனால் அதே சமயம் பிறரை ஆதிக்கம் செலுத்துவதிலும் அளவுக்கு அதிகமாக ஆசை கொள்ளப்படுவதால் மாயையும் பயமும் அவர்களிடம் காணப்படுகிறது. ஆகவே அரசியல்வாதிகளின் அமைதி மாநாடுகள் சமூகத்தின் அமைதியை கொண்டு வராது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி ஸ்ரீமத் பாகவத்தில் விவரிக்கப்பட்டுள்ள விஷயத்தை கேட்பதால் மட்டுமே அமைதியை கொண்டு வர முடியும். முட்டாள்களான அரசியல்வாதிகள் அமைதி மாநாடுகளையும் தலைவர்களின் கூட்டு ஆலோசனை மாநாடுகளையும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தினாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. கிருஷ்ணரிடம் நமக்குள்ள உறவை உறுதிப்படுத்தி கொள்ளும் நிலைக்கு நாம் வரும் வரை உடலே ஆத்மா என்று ஏற்கும் மாயை தொடர்ந்து வியாபித்துதான் இருக்கும். இதனால் பயமும் பரவி இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் என்று நிரூபிப்பதை பொறுத்தவரை இதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் வேத நூல்களில் உள்ளன. மேலும் பிருந்தாவனம், நவதீபம் மற்றும் பூரி முதலான பல்வேறு இடங்களில் உள்ள பக்தர்களின் சொந்த அனுபவங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் உள்ளன. கௌமுதி என்னும் அகராதியிலும் கூட கிருஷ்ணர் யசோதையின் புதல்வர் என்று பரமபுருஷ பகவானாகிய பரம்பிரம்மன் என்றும் பொருள் கூறப்பட்டுள்ளது. முடிவு என்னவெனில் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஒருவன் நேரடியான தொடர்பை பெற முடியும். இவ்வாறாக பௌதிகமான துன்பங்கள், மாயை எனும் பயம் ஆகியவற்றை கடந்து மேலே செல்வதன் மூலமாக வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை ஒருவரால் அடைய முடியும். இவை ஸ்ரீமத் பாகவத்தை அடக்கமான முறையில் கேட்டு அறிவதில் சிரத்தை கொண்டுள்ள ஒருவனுக்கான சோதனைகளாகும். யஷாம் வை சூரியமானயம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்தி உற்பத்தேதே பும்சா சோக மோகா பயாபஹா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எப்பவுமே சில பிரபுபாத பொருளுரை நம்ம அது ஏன் படிக்கணும்னா அப்போ தான் ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு மூட் இருக்குது, ஒரு குணாதிசயங்களுக்கு. ஓகேவா, அந்த ஸ்லோகங்களை புரிஞ்சு முடியும். சரி, ரவி பிரபு யார்கிட்ட பேசுகிறாங்க பிரபு? திறந்துட்டுருங்க, பிரச்சனை இல்லை வந்துச்சு. ஹரிகிருஷ்ணா வந்து திறந்து சொல்லுங்க பிரபு. என்ன ரிஷி பிரபு? சவுனக ரிஷி. சவுனக ரிஷி அவர் கேட்குறாரா சொல்கிறாரா? கேட்டுருக்கிறாரு. ஓகேவா, சொல்கிறது யார்? சுத கோஸ்வாமி. சுத கோஸ்வாமி அங்கே சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, அவர் இப்போ வியாசதேவரை பற்றியே ஜெகநாத சுபதராமராணிக்கு. அப்போ சுத கோஸ்வாமி சொல்லியிருக்கிறாரு, சவுனக ரிஷி கேட்டு இருக்கிறாரு. ஓகேவா, அப்போ அந்த கதையில் என்ன வருது? வியாசதேவர் அவர் குழம்பிட்டார். பிறகு நாரதர் அட்வைஸ் பண்ணுறாரு. நாரதர் அட்வைஸ் பண்ண பிறகு முழு ஞானம் கிடைச்ச பிறகு அவர் என்ன ஆகுது? அவருக்கு பகவான் காட்சி கொடுக்குறாரு. அந்த பகவான் கொடுக்குற காட்சியில் அவர் 3 விஷயங்களை பார்க்குறாரு. 3 சக்திகள். என்னென்ன சக்திகள் சொல்லுங்கள் சாந்தி மாதாஜி? தெரியலையே என்ற சக்தி நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. 3 சக்திகள், பகவான் சக்திகள் சொல்லுங்கள். வெரி குட். அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, சக்தி மாதிரி கை தொட்டு கொடுங்க அவங்களுக்கு. வெரி குட் மாதாஜி. சாந்தி மாதாஜி அடுத்த வாட்டி புக்கு இல்லையா மாதாஜி? அடுத்த நான் ஒரு புக்கு மறந்துட்டீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வக்கீலுக்கு அங்கே வக்கீலே வச்சுருவோம். ஒன்று அந்த புக்கு அங்கே வச்சுருவோம் நம்ம. ஓகேவா, நம்ம 3 சக்தி இருக்குது. அந்த 3 சக்தியை பகவான்கிட்ட பார்க்குறாரு. யார்? இவர். யார்? வியாசதேவர். என்ன பார்க்குறாரு? அந்தரங்க சக்தி, பகவான் சக்தி முன்னுக்கு பார்க்குறாரு. ஓகேவா, ஜீவாத்மக்கெல்லாம் சந்தோஷமாக பகவானை கொஞ்சம் இருக்கிறாங்க. அவர் முன்னுக்கு பார்க்குறாரு. ரெண்டு சக்தி பார்க்குறாரு. அங்கே பகீரங்க சக்தி மாயா சக்தி. மாயா சக்தி பார்த்தீங்கன்னா அவர் பகவானுக்கு பின்னாடி பார்க்குறாரு. பின்னாடி சக்தி சைடு பார்த்தீங்கன்னா பகவான் நிழல் வரும். நிழல்னா இருட்டு. அப்போ அந்த இருட்டில் மாயாவோட ஆதிக்கத்தினால எல்லா ஜீவராசியும் எப்படி இந்த பூமியில் கஷ்டப்படுறாங்க, கலிபுத்தி எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க, அந்த காட்சியெல்லாம் பார்க்குறாரு. 2 காட்சியும் பார்க்குறாரு.
அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து இங்கே உள்ள பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்களை இங்கே முன்னாடி கொண்டு வரணும். அதாவது பகிரங்க சக்தியில் மாயா சக்தியில் மாட்டி இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஆன்மீக சக்திக்கு கொண்டு வரணும். இது அவருக்கு புரிய வச்சார். இப்போ நீ என்ன பண்ண போகிற, அந்த தர்ஷனத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன 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 எழுதுறாரு, லெட்டர் எழுதுறாரு மதுஜி. என்ன எழுதுறாரு சசிமதுஜி? ஸ்ரீமத் பாகவதம் அதுக்கப்புறம் தான் எழுதுறாரு. ஓகேவா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஒன்றும் வந்து கதை ஆரம்பிக்கலை. இது வரைக்கும் நீங்கள் படித்த 7வது அத்தியாயம் வந்துட்டோம். 3 வருஷமா, எத்தனை வருஷம் வந்துச்சு? 4 வருஷம். ஒன்றும் பாகவத கதை ஒன்றும் ஆரம்பிக்காது. இதுக்குள்ளே ஒரு ட்ராக் இன்னும் ட்ராக் உள்ள ஓடும். ரைட் பிரபோ? இருக்கிற ட்ராக்கே புரிஞ்சிக்க முடியல பிரபோ. அதாவது இதுக்குள்ளே கதைன்னு ஒன்று தனியாக ஒன்று ஓடும். ஓகேவா? இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா துரோணரிய மகன் தண்டிக்கப்படுது. இங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்கும். எப்படி துரோணாச்சாரிய மகன் எப்படி தண்டிக்கப்படுறான், என்ன பண்ண அவன், அங்கேயே ஆரம்பிச்சு அப்போ தான் ஒன்றா மகாபாரதம் லைட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கீழே இருக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு கதைக்குள்ளே போய்விட்டு வருவோம். ஓகே மதிஜி? பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது இங்கே ஒரு கதை ஓடும், அப்புறம் அங்கே ஒரு கதை ஓடும், அங்கே ஒரு கிடச்ச கிளைமேக்ஸில் ஒன்றா சேருவாங்க. பார்த்தீங்களா மதிஜி? அந்தமாதிரி 12வது காண்டத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா சேருவோம். அதுக்கு கதைகள் தனித்தனியாக ட்ராக்காக ஓடும். ஓகேவா? நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. முடிஞ்சால் நம்ம இந்த பிரிவில் முடிக்க முடிஞ்சால் நம்ம முடிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஏன்னா வாரத்துக்கு ஒன்று வச்சாலும் நம்ம முடிக்க முடியாது. அடுத்த பிரிவில் தான் வரணும். 18,000 ஸ்லோகம் இருக்குது. என்ன சொல்லி மகேஷ் பிரபு? 18,000 ஸ்லோகம் இருக்குது. ஓகேவா? வாய்ப்பு இருந்தாலும் திருப்பி நம்ம அடுத்த பிரிவில் வந்து சந்திக்கலாம். ஆனால் அடுத்த பிரிவில் வரக்கூடாது. நம்ம பகவான் லோகத்தில் இருக்கணும் நம்ம. சரி, ஓகே. இன்றைக்கி உள்ள ஸ்லோகம் யஷ்யாம் வை சூரியமானியம். சூரியமானியம்னா சூரியன் இல்லை, ஸ்ரூணியமானியம். ஸ்ரூனா என்ன அர்த்தம்னா கேட்கறது. கேட்குற பக்கம் தான் ஸ்ரூணுனா கேட்கறது. ஓகேவா? யஷ்யாம் வை சூரியமானியம். எதை கேட்கணும்? கிருஷ்ணே பரமபுருஷே, பகவானை பற்றி கேட்கணும். ஓகேவா? வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்ய உணர்வு உடனடியாக வருதுன்னு சொல்கிறாரு. அதாவது பகவானை பற்றி கேட்கறதுனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன சிம்டம் வரும்னா, நம்மளுக்கு கான்ஷியஸ்னஸ் உணர்வு வரும். இது செய்யணும், இதுக்குள்ளே வரணும்னு. ஓகேவா? அந்த உணர்வு வந்து அது வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தினால் மட்டும்தான் உணர்வு வர முடியும். ஒரு ரமேஷ் இங்கே வந்து ஒரு வாங்க, கால் வைக்க இங்கே வந்து உட்காருங்க, வாங்க ஒரு பரவாயில்லையா? அதாவது பகவானுடைய அப்புறம் அவர் மனுஷங்க பாலுபுரம் மனுஷங்க. இப்படி வந்துருங்க. ஓகே, அப்படி வந்துருங்க. ஓகே வருவோம். அப்போ என்ன, அப்போ உணர்வு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பகவானுடைய உணர்வு வரணும்னா நீங்கள் வேறு எந்த விஷயத்தினாலையும் நீங்கள் பகவான் உணர்வு வர வைக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை பயன்படுத்தி மட்டும்தான் பகவான் உணர்வு வர வைக்க முடியும். அது என்ன சரஸ்வதி மாதாஜி? கடவுள் உணர்வை பிறகு நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வர வைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் இந்த கடவுள் உணர்வை வர வைக்க முடியும். புறப்ப அதுதான் பண்ணார். சாண்டிங் ஓகே, ஸ்ரவணம் வெரி குட். காது, இந்த காது வச்சு தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஆரம்பிக்க முடியும். சாண்டிங் பண்ணுறது கூட சாண்டிங் ஏன் பண்ணணும், சாண்டிங் முக்கியத்துவம் தெரிஞ்சால் தான் சாண்டிங் பண்ண முடியும். அது சாண்டிங் பண்ணுறதுக்கும் காது தான் முக்கியம். அதனால் நவவித பக்தியில் 9 வித பக்தி பாதி இருக்குது. 9 வித பக்தி ப்ராசஸ் இருக்குது. பிரகலாத மகாராஜ் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? ஸ்ரவணம் கீர்த்தனம். அதான் ஸ்ரவணம்னா கேட்குறது, கீர்த்தனம்னா வந்து பாடுறது, சாண்டிங் பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணுறது, பகவானை பற்றி மற்றவங்கிட்ட பேசுறது, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்கிறது, முன்னுக்கு இருக்க அங்கிள் கிட்ட சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது, இதெல்லாம் பகவானை பற்றி பேசணும்ல, இதான் வந்து கீர்த்தனம். 3வது ஸ்மரணம், பகவானை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த கேட்குறதும் சிரவணமும் பாடுறது கீர்த்தனமும் இந்த ரெண்டும் ஒழுங்கா இருந்தால் தான் 3வது ஸ்மரணம் வரும். ஓகேவா? அப்புறம் அர்ச்சனம், பகவானுக்கு பூஜை செய்கிறது. அப்புறம் வந்தனம், பகவான் நமஸ்காரம் பண்ணுறது. அப்புறம் பகவானுக்கு வந்து தாசியம், அவருக்கு வந்து ஒரு சேவகனாக இருக்கிறது. 7வது வந்து பார்த்திங்கன்னா அது சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், சாங்கியமா, சக்கியம் சக்கியம்னு வந்து பார்த்திங்கன்னா பகவான்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறது. 7. நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா என்னது தாசியம், சக்கியம், அப்புறம் ஒன்று இருக்குது
பாத சேவனை, பகவானுக்கு தொண்டு செய்கிறது. பாத சேவனா பகவானுக்கு பகவான் பக்தருக்கு பாத சேவனம் செய்கிறது. பாத சேவனா என்னது? தொண்டு செய்யுது. பாத சேவனா வந்து என்னென்னா பகவானோட லோட்டஸ் ஃபீட்டை கழுவுறது, பக்தரோட லோட்டஸ் ஃபீட்டை வந்து கழுவி ஒரு இது பண்ணுறது, பாதைகளும் கழுவுறது. தென் அடுத்து 8வது வந்து 9வது வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம நிவேதனம், ஃபுல்லாக சரண்டர். அப்போ தான் வரும். ஓகேவா? இதை முழுக்க செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் எல்லாரையும் செஞ்சாங்க. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இவர் யார்? அம்பரீஷ் மகாராஜா அதை முழுசாக செஞ்சுருக்கிறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு பக்திக்கும் ஒரு ஆள் உதாரணம் இருக்கிறாங்க. சிரவணத்துக்கு யார், கீர்த்தனத்துக்கு யார். இப்போ இந்த ஸ்லோகம் இந்த பாகவதம் யார் பேசிக்கிட்டு இருக்கா? ரவி பிரபு யார் பேசுகிறா? பிரபு சுத கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு? இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு? இப்போ அவரோட பக்தி என்னது? கீர்த்தனம். 2வது யார் கேட்குறா? சௌனக ரிஷி, அவர் சிரவணம். ஓகேவா? இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு உதாரணம் இருக்குது. ஓகே, இங்கே நம்ம வந்து என்னென்னா கேட்குற பழக்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்குற பழக்கம் இல்லைன்னா அதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய அடிநாதமே. அதுதான் நீங்கள் பாருங்கள், புரோபாத கடைசி லைன், இந்த புரோபாத இந்த லைன் அது நிறையா அப்படியே எலாபரேட் பண்ணிவிட்டு அழைச்சா அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் வாங்குறாரு. கடைசி லைன் பார்த்தீங்கன்னா கடைசி 2 லைன் பாருங்கள். ஓகே, இவ்வாறாக பௌதிகமான துன்பங்கள், மாயை மற்றும் பயம் ஆகியவற்றை கடந்து மேலே செல்வதன் மூலமாக வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை ஒருவரால் அடைய முடியும். வாழ்க்கையோடைய பூர்ணத்துவம் எப்போ அடைய முடியும்னா எப்போ நம்ம வந்து 3 விஷயத்தை கடக்கிறோமோ. என்னது அது? 3 துன்பங்கள், ஓகேவா, கஷ்டங்கள், ஓகேவா. 2வது மாயை. என்னது ப்ரோ? இங்கே வந்துருங்க ப்ரோ, இங்கே வந்து உட்காருங்க. அவன் மறைச்சிட்டீங்க, சரஸ்வதி மாதிரி மறைச்சிட்டீங்க. ஒன்றும் விஷயம் வந்து மறைச்சி. ஓகே பண்ணுறேங்க. துன்பம், மாயை, அப்புறம் பயம். இந்த 3த்தையும் நம்ம வந்து கடந்து வந்தால் தான் நம்ம வந்து ஒரு பூர்ணமான வாழ்க்கை. ஓகேவா? நம்ம இந்த 3த்தையும் நம்ம ஒன்றும் கடக்கலை. துன்பங்கள் கடக்கலை, மாயை ஒன்றும் கடக்கலை, அப்புறம் பயம் ஒன்றும் கடக்கலை. அப்போ நம்ம ஒன்றும் பூர்ணமான வாழ்க்கையில் வரல. பூர்ணமான வாழ்க்கையில் வந்ததுன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம். ஓகே, அப்போ இதுதான் வந்து பூர்ணமான வாழ்க்கை தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல். இந்த லைனில் முடிச்சாரா? நல்லா கேட்குற பொருளை அழகாக பார்க்கணும். பூர்ணமான வாழ்க்கை தான் நம்மளுக்கு கோல். அது வரணும் என்ன பண்ணணும்? நம்ம 3 விஷயத்தை கடக்கணும். என்னது? மாயை, துன்பம், மாயை, பயம், 3 கடக்கணும். கோல் வந்து பூர்ணமான வாழ்க்கை. நம்ம கடக்க வேண்டிய பாதைகள் 3 இருக்குது. என்னது? துன்பம், மாயை, பயம். இப்போ இதுக்கு ப்ராசஸ் என்னது? கடைசி லைனில் முடிக்கிறாரு. அதுதான் இவை ஸ்ரீமத் பாகவத்தை அடக்கமான முறையில் கேட்டறிவதின் சிரத்தை கொண்டுள்ள ஒருவருக்கான சோதனைகளாகும். எப்போ நம்ம கேட்குறோமோ, கேட்குறது தான் ப்ராசஸ். அந்த கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்? என்ன ஆட்டிடியூட் வளர்த்துக்கணும்? அடக்கமாக கேட்டு அறிவதில் அடக்கமாக கேட்கணும். ஹம்பிளாக நம்ம வந்து லிசன் பண்ணணும். ஓகேவா? அந்த ஹம்பிள் ஒழுங்காக வருதா வரலையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு. அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. என்னது? ஸ்ரத்தானா என்னது? நம்பிக்கை. நீங்கள் பாருங்கள், ஒரு கதை உள்ளுக்குள்ளே போயிட்டு அது உள்ளுக்குள்ளே இறங்கிறதுக்கு இவ்வளோ பேர் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இவ்வளோ ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம இவ்வளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி கிடையாது. சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி எப்படி ஆகுது, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் நேற்று வந்து கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் ஃபயர் ஆகிடுச்சு. நேற்று ஏன் ஸ்னேகமதிஜி கொஞ்சம் ஃபயர் ஆகிடுச்சு. நேற்று கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணா பக்தி நாட் வந்து சென்டிமெண்டல் டிவோஷன் கிடையாது. கரெக்டாக இல்லையா மதிஜி? நாட் ஓன்லி சென்டிமெண்ட்னா வந்து என்னது? கண்மூடித்தனமாக நம்பி கண்மூடித்தனமாக செய்யறது கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம கேள்வி கேட்கும் போது எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஓகேவா? முந்தி நம்ம கிருஷ்ண பக்தி வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல வழிபாட்டில் இருந்துக்கலாம், கேள்வி கேட்காம இருந்துக்கலாம். ஆனால் கிருஷ்ண பக்தி நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் கேட்கணும், எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். நீங்கள் கேள்வி கேட்டு எங்கே பதில் வரலையோ அப்போ வந்து அங்கே வந்து யாரோ நம்மளுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல, இல்லைன்னா வந்து அங்கே என்னமோ தவறு நடக்குது. இது 2 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பக்தி நாட் சென்டிமெண்ட்.
புறப்பாதை பொருள் இல்லை, அழகாக சொல்லிப்பாரு. இது வந்து ஒரு சென்டிமெண்ட், ஒரு டிவோஷன். இது வந்து சயின்ஸ், இது வந்து அறிவியல். கிருஷ்ண பக்தி வந்து இது சயின்ஸ். இது வந்து நம்ம வந்து தத்துவங்கள் மூலிமா புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து சென்டிமெண்ட்டு வந்து வச்சுக்கிட்டு போக முடியாதா, வண்டி ஓட்ட முடியாதா? இப்போ பகவான் கிட்ட சென்டிமெண்ட் பக்தி வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாதா மாதாஜி, சரஸ்வதி மாதாஜி? ஓடலாம் தானே? ஆனால் ஏன் சென்டிமெண்ட் மட்டுமே முடியாது? காரணம் என்னது? சென்டிமெண்ட்டில் என்ன டேஞ்சர் இருக்கு? என்ன பிரச்சனை இருக்குது சென்டிமெண்ட்டில்? அது எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே, முக்கியமான விஷயம் இருக்க சென்டிமெண்ட் டிவோஷனில் பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சென்டிமெண்ட்டாக நம்ம பக்தி பண்ணுறோம், ஓகே, சென்டிமெண்ட் வேணும், ஓகேவா? பகவான்கிட்ட அழுகுறதுலாம் சென்டிமெண்ட் தான் அழுக வரும். சென்டிமெண்ட் இல்லாமல் கல் மாரி தான் வராது. ஆனால் நீங்கள் சென்டிமெண்ட் மட்டுமே இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனை இருக்குது. தானா மாதிரி சொல்லுங்கள். எஸ், கரெக்ட், வெரி குட். எஸ், அதாவது சென்டிமெண்ட்டாக நம்ம வந்து பகவானுக்கு ஜெகநாதா, ராதா, கோவிந்தா, மாதவா நம்ம போகும்போது அங்கே சென்டிமெண்ட் இருக்கிறோம். அந்த சென்டிமெண்ட் திடீர்னு வந்து அது வந்து அப்படியே ஒப்போசிட்டாக மாறலாம். திடீர்னு உங்களுக்கு பிரச்சனை வரலாம். பகவான் காப்பாற்றும் வேடி பார்ப்பாரு, என்ன பண்ணுற பார்ப்பாரு. அப்போ என்ன சென்டிமெண்ட் அப்படியே ஒப்போசிட் ஆகி அதை ஃபயராக மாறிடும். உனக்கு பக்தி பண்ணி என்ன இருக்குது அப்படி மாறினோம்னா அப்படியே ஒப்போசிட்டாக போயிடுவோம். என்ன ஆயிரும்? நான் இதே சாமி கும்பிட மாட்டேன், எங்கள் அம்மாவை சாவடிச்சிட்ட நீ, அதனால உனக்கு சாமி எங்கள் அப்பா சாவடிச்சு நீ உனக்கு கும்பிடவே மாட்டேன், இனிதான் உனக்கு பூஜை பண்ண மாட்டேன். இந்த டைலாக் நிறைய ஓடுதா இல்லையா வெளியே? ஏன்னா பகவான் வந்து அவர் வந்து கேட்காம வந்துட்டார். ஓகேவா? சென்டிமெண்ட்டாக இருந்தால் இப்படி தான் நடக்கும். ஒன்று ஏறினா மலை, இறங்கினா பள்ளம், அந்த மாதிரி தான் இப்படி இருக்கும். எப்போ நம்ம தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, தத்துவம் புரிஞ்சிச்சுன்னா, தம் திதிக்ஸ்வா பாரதா பகவத்கீதை அழகா சாப்டர் 2 சொல்கிறாரு. மத்ரா பரஸ்டு கவுந்தேயா சீத உஷ்ண சுக துக்கதா ஆகம ஆபாயனோ அனித்யா தம் திதிக்ஸ்வா பாரதா. வெயிலோ குளிரோ, நைட்டோ இல்லை டேவோ, வெற்றியோ தோல்வியோ, மானம் அவமானம், இது எது நடந்தாலும் நம்ம திதிக்ஸ்வானா ஸ்டெடியாக இருப்போம். ஏன்? எப்போ தத்துவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதோ அப்போ தான் நம்ம ஸ்டெடியாக இருப்போம். புரியுதா மகேஷ் பிரபு? நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சென்டிமெண்ட் வந்து வேணும். பகவான்கிட்ட சென்டிமெண்ட்லனா முடியாது. ஏன்னா நம்ம பாவங்களை வெளிப்படுத்துகிறோம், இது பண்ணுறோம். ஆனால் சென்டிமெண்ட்டோட நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்ன வேணும்? தத்துவங்கள் தான் நம்ம முக்கியம். தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஏன் பகவான் இது ஒன்று நடத்துது, ஏன் இங்கே ஒன்று நடந்துருக்கு. உதாரணம் வச்சு நம்ம கிருஷ்ண பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா இல்லையா? ஓகேவா? இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது. யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்கூலில் போக மாட்டாங்க. யார் ஈரான் போட்டாங்கன்னா அமெரிக்கா பிடிச்சா, யார் போட்டா பாலபுருவோ அமெரிக்கா ஈரானுக்கு ஸ்கூலில் பிடிச்சானே வருவா. ஸ்கூல் பிள்ளைங்க செத்து போச்சு. உங்கள் கிருஷ்ணன் என்ன பண்ணார்? இப்போ சாந்தி மந்தம் உங்களுக்கு தான் கேட்குறேன். உங்கள் கிருஷ்ணன் காப்பாற்ற மாட்டாரா? 100 கை வச்சிருக்கிறாரு, எங்கே போனார் உங்கள் கிருஷ்ணர்? அப்படி நான் கேட்க மாட்டேன், வெளியில் கேட்பேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்ல போகிறோம், என்ன பதில் வரப்போகுது? நம்மளுக்கு தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, தத்துவங்களை புரிஞ்சு பேஸ் பண்ணி இல்லைன்னா நம்மளுக்கே ஒரு டவுட் வரும். நம்ம போகிறது சரிதானா? இப்போ காப்பாற்ற மாட்டாரா? தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் தென் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து நம்ம பகவான் நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இங்கே என்னென்னா பாகவதம் அடக்கமாக கேட்கணும். ஓகேவா? நம்ம ஹம்பலாக கேட்கும் போது தென் கேட்டறிவதின் சிரத்தை கொண்டுள்ள. எப்போ சிரதானா வந்து என்னதுன்னா நம்பிக்கை ஸ்ட்ராங்காக வரும். கேட்கும் போது அம்பலாக கேட்கும்போது நம்பிக்கை ஸ்ட்ராங்காக வரும். நம்பிக்கை ஏன் எப்படி ஸ்ட்ராங்காக வரும்னா, நீங்கள் கேட்கும் போது அங்கே தத்துவங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். தத்துவங்கள் ஓடணும். தத்துவங்கள் உள்ளே வர 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 உங்களுடைய ஸ்ரத்தா நம்பிக்கை வந்து அதோட மீட்டர் அதிகமாக போகும். புரியுதா ப்ரோ? சும்மா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கிளாஸ் கொடுக்குற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு கிளாஸும் நம்ம டெலிவரி பண்ணும்போது நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. ஓகேவா? ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்து பேசும்போது ஒரு பொருளை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்துதா இல்லையா, அது வந்து 2வது பட்சம்தான். ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கே பகவானை திருப்திப்படுதா, புரோபாதர் ஆச்சாரிய திருப்திப்படுத்துதா, அங்கே திருப்தி அடைஞ்சால் தான் இங்கே வந்து அது இறங்கும். அதே போல் சொல்கிற நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஆச்சார் அண்ட் பிரச்சார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்கள நம்ம வந்து பேசும்போது நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரவணம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா
நம்மளுடைய தூங்கும் போது நம்மளுடைய புலன்கள் எல்லாமே தூங்கும், நம்ம சென்சஸ் எல்லாமே தூங்கும். கண்ணு தூங்கும், மூக்கு தூங்கும், வாய் பேசி இருக்குமா பிரபு, வாயெல்லாம் தூங்கும். உண்மையிலே பரணி கையெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா தூங்கும் போது? ஆடுத காலெல்லாம் டான்ஸ் ஆடுதா நீங்கள் தூங்கும் போது இல்லையா? ஆனால் நம்மளுக்கு தூங்கும் போது எல்லாமே இதாக இருக்கும். நம்மளுக்கு தூங்கும் போது ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சென்ஸ் என்ன மகேஷ் பிரபு? அலாம் முடிச்சா கை முதல் ஏஞ்சிருக்காது. அலாம் முடிச்சா என்ன இருக்குது? இப்போ கையை ஏஞ்சிக்கிற போத கை தானே போகுது பிரபு. இங்கே போயிட்டு தான் கைக்கு போவோம். கண்ணு திறக்காம கைக்கு பாருங்க, கைக்கு வந்து பட்டன் தெரியும் எங்கே அமுக்குன்னா டக்குன்னு அமையின்னு. கரெக்டாக ஒரே பட்டன் தான், ஒரே அமுக்கு. உண்மையிலேயே மாதாஜி ஓலியம் பட்டோ அதில் கரெக்டாக அந்த ஆஃப் பட்டன் அமுக்கினா கரெக்டாக நின்றுடும். தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ நம்ம புலன்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ மனசு ப்ராக்டிஸ் ஆகும். கேட்குற பழக்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்குற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெரி முக்கியம். பிரபு எனக்கு என்ன பண்ணுங்க, பகவத்கீதை தமிழ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு இருக்கும் உள்ள இருக்கும். சரி, நீ வச்சிட்டீங்களா? அப்போ என்னது பகவத்கீதையில் 10வது சாப்டரில் எடுங்க வரும். ஐயோ நீங்கள் பினாங்கில் இருக்கீங்க, நான் கிடால கொஞ்சம் கூட ஒரு ஓகே. நிறைய ஸ்லோகம் வந்து இங்கே வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்லோகத்தை நம்ம கோட் போய் பார்ப்போம். 10வது ஸ்லோகா அண்ட் 10வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். தேசா ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாம் யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் என்னும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். ஓகே, அதாவது வந்து இங்கே என்ன அர்த்தம்னா, இந்த பகவான் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டு மாதிரி, ஞானம் வந்து ஒரு ஜோதி மாதிரி. எங்கன்னா சொல்ற அவர்கள் விசேஷ கருணையால் பகவான் வந்து நம்மளுக்கு கருணை எப்படி காட்டுறாருன்னா, அவர்களது இதயத்தினுள். அவர்கள்னா யார்? கிருஷ்ண யார் சொல்கிறார்? அவர்கள்னு இங்கே பகவான் யாரை சொல்கிறாரு? அங்கே நம்ம பேரை போட்டுக்கணும். மகேஷ் பிரபு, கிருஷ்ண பிரபு, சாந்தி மாதாஜி, உங்கள் பேர் போடணும். அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமேனும் சுடவிடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். நம்மளை வந்து ஆல்ரெடி நம்ம அறியாமையில் இருக்கும், இக்னோரன்ஸில் இருக்கிறோம். ஓகேவா? இப்போ அந்த இக்னோரன்ஸை வந்து வெளியாக்கக்கூடியது வந்து என்ன? இக்னோரன்ஸ்னால் அறியாமைனா இருட்டுன்னு அர்த்தம், இருள்னு அர்த்தம். அதனால தான் மாயா அந்தகாரம் சொல்லுவாங்க. அந்தகாரம்னா இருட்டுன்னு அர்த்தம். இந்த மாயையை வந்து நமக்குள்ளே வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல கோடி வருஷம் நமக்குள்ளே போட்டு நம்மளை வந்து மாயை நம்மளை வந்து அப்படியே அமைக்க வச்சுருக்கு. அந்த இருட்டிலேருந்து வெளியே வரணும்னா நம்மளுக்கு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பகவான் வந்து ஞானம் என்னும் தீபம். அந்த ஞானம் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ லைட். ஓகேவா? இப்போ அறியாமை என்னென்ன அறியாமை இருக்கு? அறியாமைனா என்ன? அது வருவோம். வாட் இஸ் அறியாமை? கேசவகந்த மதஜி சொல்லுங்க மதஜி. அறியாமையை வந்து வெளிச்சமாக ஆக்க போகுது. இப்போ அறியாமைனா என்னது? வாட் இஸ் அறியாமை ப்ரோ? ரொம்ப சிம்பிள், ஒரே வார்த்தை முடிச்சிங்க ப்ரோ. அறியாமை ஆகும். ஓகே, வேறு வாட் இஸ் அறியாமை? அறியாமை எத்தனை அறியாமை இருக்குது? பரணி, கேசவகந்த மதஜி சொல்லுங்க. இல்லை சாந்தி மதஜி, சதார்த்தி மதஜி, உஷா மதஜி. அறியாமைனா புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. அறியாமை மீன்ஸ் ignorance. What is the ignorance and how many ignorance if have? எத்தனை இருக்கு? சேம் அது. ஓகே ஓகே மாதிரி. பட் ஹவு மணி ignorance மதி? எத்தனை வகை அறியாமை இருக்கா? 5 வகையான அறியாமை இருக்குது. அறியாமை இஸ் 5 இருக்குது, 5 இருக்குது. அவித்யா, அவினிவேஷ், அஸ்மிதா, ராகா அண்ட் துவேஷா, 5 இருக்குது. அவித்யா, வித்யானா நாலேஜ், அறிவு. ஆவித்யானா அறிவு இல்லை, அவித்யா. தென் அபினிவேஷ், அபினிவேஷ் ABHINIVESH
VESA அபினிவேஷா. ஓகேவா? மூணாவது அஸ்மிதா. நாலாவது என்ன சந்தி வந்துச்சு? தியேஷ ராகா. அது இல்லை, ராகா, ஒரு ராகா. ஓகேவா? ராகா. அண்ட் மூணாவது அஞ்சாவது துவேஷா. அஸ்மிதா சாரி அவித்யா. அவித்யானா என்னன்னா நம்ம வந்து நாலேஜ் இல்லை, அதான் அவித்யா. என்ன நாலேஜ் இல்லை? நான் இந்த உடம்பு, சரி நான் ஆத்மா, நான் இந்த உடம்பு இல்லை, நான் பகவான் சேவகன். இது சுத்தமாக இல்லை, ஜீரோவில் நெகட்டிவ்ல இருக்குது. அதான் அவித்யா, பெரிய அவித்யா. அதுதான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து நான் அது இதுன்னு நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பேக் மாதிரி தான். ஓகேவா? அப்போ இந்த உடம்புக்குரிய முக்கியமான ஒரு ஹீரோ வந்து யார்? ஆத்மா. ஆத்மா யாரோடைய ஆத்மாவோட வேலை வந்து என்னது? பகவான் சேவை செய். இதுதான் பேசிக் நாலேஜ். ஓகேவா? இது 1000 வாட்டி கேட்டாலும் நமக்குள்ளே ஒன்றும் வரல. காரணம்னா அவித்யா என்ற அந்த அறியாமை நம்ம உடம்பு நம்மளுடைய மனசில் சேர் போட்டு உட்காந்துருக்கு. நம்பர் 1. ஓகே வந்துச்சு. ரெண்டாவது அபினிவேஷ். அபினிவேஷ்னா வந்து என்னதுன்னா ஃபியர் ஆஃப் டெத், மரண பயம். பயம், ஜெனரலாக பயம் எடுத்துக்கலாம். இந்த பயம் வந்து அறியதான் அபினிவேஷ். அந்த அபினிவேஷ் என்ற அறியாமை நம்ம இருதயத்தில் 2வது சேர் போட்டு உக்காந்துருக்கு. ஓகே மாதிரி. அபினிவேஷ்னா பயம். 3வது அஸ்மிதா. அஸ்மிதானா வந்து என்னது? ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம், பொய் அகங்காரம். அதான் அஸ்மிதா. எப்படி வருது? நான் தான் இந்த உடம்பு, நான் தான் பண்ணுறேன், நான் இல்லைனா நடக்காது. இதான் அஸ்மிதா. அதான் சொல்லுவாங்களா, இப்போ நம்ம நார்மலாக வந்து சொல்லுவாங்க, என்ன ஆட்டம் ஆடினா இப்போ பாரு எல்லாம் அடங்கி போயிட்டான். உண்மையில் எல்லாமே சொல்லுவோம். இந்த வார்த்தை 5 சொல்லுவாங்களா இல்லையா? என்ன ஆட்டம் ஆடினா இந்த ஆள், இப்போ பாரு ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக உட்காந்துருக்கான். அதான் அகங்காரம். ஓகேவா? அது வந்து நம்ம இருதயத்தில் அஸ்மிதா 3வது சேர் போட்டு உக்காந்துருக்கு. 4வது ராகா. ராகானா வந்து என்னது? அட்டாச்மெண்ட், பற்றுதல். எல்லாத்து மீதும் நம்மளுக்கு எல்லாவற்றின் மீதும் வாட் எவர் வி சி வி ஹியர், எதை கேட்டாலும் எல்லாத்து இடத்துலையும் நம்மளுக்கு பற்றுதல் பற்றுதல் பற்றுதல், அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட். ஓகேவா? இது மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அறியாமை. இது ராகா 4வது. ஓகேவா? 5வது துவேஷா. துவேஷான்னா வந்து என்னது? எவர்ஷன், அதாவது வெறுப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது பிடிக்கல, கோபம், பொறாமை இதெல்லாம் வருதுல்ல. ஒருத்தன் பார்த்தாலே கோபம் வரும். பார்த்தீங்கன்னா வந்துச்சு தெரியுமா? நம்மளுக்கு அவன் பழக்கமே இருக்காது, பார்த்தாலே கோபம் வரும். அதெல்லாம் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்க துவேஷா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா முக்கியமாக வந்து கிருஷ்ண பக்தியில் வேறுபாடு பார்க்குறது. கிருஷ்ண பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலட்சியமாக இருக்குது. இதில் என்ன இருக்குது, இதில் சொல்லி என்ன இருக்குது, அந்த காலத்தில் வந்து புறபாத சொல்லிட்டாரு, அது நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுமா? நம்ம புறபாத ஆச்சரியர்கள்லாம் இப்போ அவங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இந்த காலத்தில் எப்படி நம்ம செய்ய முடியும், இதெல்லாம் இப்போ முடியாது. அலட்சியம். இது வந்து துவேஷா. இந்தமாரி அறியாமல் 5 பொட்டலங்கள் இருக்குது. ஓகேவா? விட்டுக்கூடாது, காற்று அடிச்சு விட்டுருக்கு. அப்போ அந்த பிரச்சனை பார்த்துங்க, ரொம்ப எல்லாம் கொஞ்சம் உள்ள தெரிவிச்சுக்கிறேன். அப்போ 5 அறியாமை வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இது ஒன்று அறியாமைக்கு தனியாக கிளாஸ் இருக்கலாம், அவித்யாவுக்கு ஒரு கிளாஸு. ஓகேவா? அதில் நிறைய பிரான்ச்சே பிரியும் பிறப்போ, அதில் நிறையா அவரோட குட்டி போட்டு தான் இருக்கும் பிறகு. அதுக்குள்ளே நிறைய இருக்குது. அஸ்மிதாக்குள்ளே நிறைய இருக்குது. அது ஏன் உள்ளுக்குள்ளே வருது, என்ன பண்ணுது, இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் நம்ம வெளியாக்கணும்னா பகவானை பற்றி கேட்கணும். அதான் சுண்வதா ஸ்வா கதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவணக்கம். சிரவணனா கேட்குறது. பகவான் கதை கேட்குறதால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதயத்துக்குள்ளே இறங்கணும்னா அது எல்லா வகையான அறியாமையும் குளோராக்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சாப்பிட்ரும். இது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிரவணம், பகவானை பற்றி கேட்கணும். ஓகேவா? அதனால தான் ஞானம் என்ற தீபம் சொல்கிறாரு. ஓகே. அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் 1வது காண்டம் 18வது ஸ்லோகத்தில் 10வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. யாயாக கதா பாகவதா கதாயினோயூர் கர்மணா குணா கர்மாஸ்ரயா பும்பி சம்சேவியாஸ்தா பூபுஷுபிஹி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா
யார் வந்து கம்ப்ளீட்டான பெர்ஃபெக்ஷன் பூர்ணத்துவம் யாருக்குன்னா, யார் வந்து சம்மிஸ்விலி, அதாவது வந்து யார் வந்து தொடர்ந்து வந்து அவங்கள வந்து தன்னைய என்னது முழுமையாக ஈடுபடுத்தி பகவானோட டாபிக்ஸை வந்து கேட்குறாங்களோ அவங்க பகவானோடைய ஆக்டிவிட்டி, பகவானோட லீலைகள், பகவான் நாமத்துக்கிட்ட அவங்க கனெக்ட் பண்ண முடியும். அப்போ தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதில் புரோபாத பொப்பட்டில் பொருள் என்ன சொல்கிறேன், ஒரு லைனில் ஒரு பயங்கரமான ஒரு பொருள் இல்லை நீட்டாக கொடுத்துப்பா. அதில் வந்து ஒரு 2 விஷயம் சொல்கிறார். என்னன்னா, த சிஸ்டமேட்டிக் ஹியரிங் பாகவதம் ஆக்டிவிட்டீஸ் குவாலிட்டிஸ் அண்ட் நேம் ஆஃப் கிருஷ்ணா புஷ் டுவார்ட் எட்டர்னல் லைஃப். அதாவது நம்ம வந்து தொடர்ந்து பகவானை பற்றி கேட்கும் போது, சிஸ்டமேட்டிக்காக கேட்கும் போது, அது என்ன சிஸ்டமே இப்போ சொல்கிறேன், சிஸ்டமேட்டிக்காக நம்ம கேட்கும் போது பகவானுடைய அந்த லீலைகள் கதையெல்லாம் நம்ம கேட்க என்ன ஆகணும், நம்மளை வந்து நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்மளை முன்னுக்கு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். நிரந்தரமான வாழ்க்கைனா என்னது? இட்டர்னல் லைஃப்னா நிரந்தரமான வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கைனா என்னது? திருப்பி அடுத்த பிரிவில் நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாக பிறப்பேன், அதான் என் கணவருக்கு நான் திருப்பி மனைவியாக வருவேன், அதான் இதே பிஎம்ஐ நான் திருப்பி வந்து இதே ஸ்கூலில் வந்து படிப்பேன், அதான் எது மாதாஜி நிரந்தர வாழ்க்கை தெரியலையா? வாட் இது நிரந்தர வாழ்க்கைன்னு எங்கே போனால் திருப்பி வர மாட்டோம். வீட்டுக்கு இல்லை, பகவான் லோகத்துக்கு போனால் நம்ம திருப்பி வர மாட்டோம். அந்த இடத்துக்கு போகிறது தான் இட்டர்னல் லைஃப், நிரந்தரமான வாழ்க்கை. அப்போ நம்ம நிரந்தரமான வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம வந்து இந்த கதைகள் கேட்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அந்த நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி தள்ளிக்கிட்டே போகும் சொல்கிறாரு. சிஸ்டமேட்டிக்காக வந்து எப்படி கேட்குறது இங்கே சொல்கிறாரு பிரபாதா. சிஸ்டமேட்டிக் ஹியரிங் மீன்ஸ் நோவிங் ஹிம், அதாவது ஹிம்னா பகவானை பற்றி கிராஜுவலி ட்ரூத் அண்ட் ஃபேக்ட், பகவானை பற்றி உண்மையிலும் ஃபேக்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, பகவான் பற்றி ட்ரூத்னா உண்மை, ஃபேக்ட்னா வந்து பார்த்திங்கன்னா தத்துவங்கள். ஃபேக்ட்னா வந்து அது உண்மையான அது பிஹைண்ட் ஒரு ஃபேக்ட்டு. உதாரணம் வச்சிங்களேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா 16,108 மனைவியில் கல்யாணம் பண்ணுறாரு. ஓகே மாதிரி துவாரகையில் அவருக்கு 16,000 மனைவிக்கு தானே, 60,000 மனைவிகளாக இல்லையா? கரெக்டாக தான் மாதிரி ஒன்றுக்கே நம்மளுக்கு நாக்கு தள்ளுது, எல்லாமே இதாகுது. அவர் 16,000 மனைவி வச்சுருந்தார். வெளியில் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, என்னையா நீங்கள் கிருஷ்ணரை வழிபடுறீங்க, நீங்கள் பிரம்மச்சாரி இருக்கீங்க, ஆனால் உங்கள் கடவுள் பார்த்தீங்கன்னா 16 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு. இது வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஓ ஆமாம், இவர் சொல்ல கரெக்டு தானே, உண்மையிலேயே மாதிரி கிருஷ்ணன் பக்தி பண்ணுற பிரம்மச்சாரி நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க, பகவான் வாழ்க்கை தான். ஆனால் பகவான் கிருஷ்ணன் பாருங்கள், அவர் பாட்டுன்னு ஜோடி நிற்கிறாரு கல்யாணம் பண்ணிட்டு, கரெக்டாக இல்லையா? அப்படின்னு வெளியில் கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? உங்கள் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, நீ ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க? இது என்ன சொல்லுவீங்க? மற்ற அப்போ கொஞ்சம் ஜாலியாக அவரை நினச்சிக்காதீங்க, சொல்லுங்கள். அவர் ப்ரோ கரெக்டாக இல்லையா ப்ரோ? அவரே ஜோடியாக இருக்கிறாரு, நீ ஜோடியாக இருப்பா, ஏன் கஷ்டப்படுறேன்ன? பார்க்க கேட்க உண்மை தெரியும், ஆனால் அது உண்மை கிடையாது. ஃபேக்ட் என்னது? உண்மை என்ன? அது கொடுக்குற தத்துவங்கள் என்னது? ரெண்டு விஷயங்களுக்கு அப்பாட்ட வச்சா என் தத்துவம் வச்சா, அதான் ஃபேக்ட்டு. அப்பாட்ட வச்சாருன்னா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது, தத்துவம் வச்சாருன்னா அது என்ன? அது பகவான் ராதாராணியும் பகவானும் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? வெளியில் கதைகளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் ஆக்சுவலி வாட் இஸ் ராதாராணி யார்? பக்தி ஓகே ப்ரோ, ராதாராணி யார்? பக்தி ராதாராணி யார்? ராதாராணி பகவானுடைய சக்தி. பகவான் ஆன்மீக சக்தியில் அலாதினி, ஆன்மீக சக்தி 3 பிரியும், சந்தினி, சம்பித், அலாதினி. அந்த அலாதினி சக்தி தான் ஸ்ரீமதி ராதாராணி, அந்த சக்தியாக தான் வெளியே வராங்க. ஓகேவா? இதான் தத்துவம், இதான் பகவான் பற்றி ட்ரூத், உண்மையையும் ஃபேக்ட் தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும். இதான் சிஸ்டமேட்டிக் ஹியரிங், இதான் சிஸ்டமேட்டிக் கேட்குறது. இப்போ நான் நினச்சினா, இப்போ நான் வந்து உட்காந்துட்டு ஸ்லோகத்தை படிச்சுட்டு பொருளெல்லாம் படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கதை எடுத்து ஒரு ஜெகநாதர் கதையை பேசிட்டு போகலாமே இல்லையா மாதிரி? இன்றைக்கி கூட எனக்கு ஒரு கதை படித்தேன். ஜெகநாதர் வந்து பக்தர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து பலா மரம் நடுவார் ஜெகநாதருக்காக. எந்த மரம் நட்டாலும் எது வந்தாலும் அதில் முதல் பழத்தை ஜெகநாதர் கொடுப்பார். அப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், ஜெகநாதர் என்ன பண்ணுவார், ஒரு பக்தர் வந்து ரொம்ப ரொம்ப பக்தராக இருப்பார். அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லுவார், நீ நான் நைட்டில் போயிட்டு அந்த பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு. இவர் வந்து அந்த டிவோட்டி அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுவார், அவர் மறுநாள் ஏஞ்சோடனே நம்ம இந்த பழத்தை ஜெகநாதர் கொடுக்கலான்னு. ஆனால் ஒரு நாளுக்கு முன்னுக்கு என்ன பண்ணுவோம், ஜெகநாதர் அவரோட டிவோட்டியை கூப்பிட்டு வந்து மரம் ஏறி நான் கீழே பார்த்துக்கின்னு. அங்கே வந்து அந்த தோட்டக்கார வெளியே வந்தோடனே இவர் ஜெகநாதர் விட்டுட்டு ஓடிடுவார்.
ஜெகநாத் விட்டு ஓடிவார். இவர் மரத்தோட நிற்பார். அவர் ஊர் பஞ்சாயத்து வந்து என்ன ஆயிரும், தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. பிறகு பகவான் வந்து அந்த ஓனருக்கு வந்து சொல்லி பிறகு வந்து ஜெகநாதருடைய தூய்மையான பக்தி ஜெகநாதே திருட்டு வந்தால் சொல்லி அதை கற்று முடியும். எவ்வளோ ஜோக்கா இருக்கும் வந்து கேட்கறதுக்கு. இப்படி பல கதை எனக்கு சொல்லிட்டே போகலாம். 100 கதைகள் இருக்குது. பகவானோட கேக்கில் விஷம் வச்சது, ஜெகநாதரோட கேக்கு வைப்பாங்க அந்த ஒரு பக்தருக்கு. ஆனது மருமகள் வந்து அந்த காலத்தில் சின்ன வயசு கல்யாணம் பண்ணுறது இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து சின்ன வயசு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் மருமகனை வந்து இந்த பொண்ணு வீட்டை பிடிக்காது. ஆனால் வந்து அவர் வந்து மருமகன் வந்து பார்த்திங்கன்னா பகவானோட ஜெகநாத் தூய்மையான பக்தர் அவர். அப்போ பொண்ணை வந்து கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீடு கொண்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் தேடிட்டு கொஞ்ச நாள் சென்று வருவார். வளர்ந்த பிறகு மனைவியை கூட்டு போகலான்னு. அந்த மனைவியோட அண்ணன் தம்பினா இவனை விடவே கூடாது, இவனை முடிச்சிடணுன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க மனைவிக்கு தெரியாமல் ஒரு கேக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நீ போய் உங்கள் கணவனை கொடுன்னு. அந்த கேக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, விஷம் வச்சுருப்பாங்க. ஆனால் மனைவி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஜெகநாத் ஆஃபர் பண்ணியாச்சு, விஷம் வச்ச கேக்கு ஜெகநாத் ஆஃபர் பண்ணியாச்சு. மனைவி என்ன பண்ணுவாங்க, ஒரு துண்டு சீட்டில் உங்களுக்கு கனவு என்னது உங்களுக்கு வந்து உள்ள விஷம் வச்சுக்காங்க, சாப்பிடாதீங்க. ஆனால் ஜெகநாத் ஆஃபர் பண்ணிட்டாங்கன்னு. அவர் கேக் எடுக்கும்போது அந்த துண்டு சீட் வரும். அது விஷம் தெரியும் சாப்பிடுவோம். ஐயோ ஜெகநாத் ஆஃபர் பண்ணியாச்சுன்னு அவருக்கு உயிர் போயிடும். அவர் அன்கான்ஷியஸ் ஆகிடுவார். விறகெல்லாம் போட்டு எரிக்கிறதுக்கு போயிடுவாங்க. பிறகு பகவான் வந்து அந்த கண்ணை கொடுத்தாலும் திருப்பி அவர் உயிர் வரும். ஒரு ஜோகருக்கு வந்துச்சு கேட்கறதுக்கு. அடுத்த இன்னொரு இருக்குது இந்த மாதிரி சாலபேக கதை, இந்த மாதிரி பாண்டூர் கதை. ஜோக்கர் சொல்லிட்டு போயிருக்கா 1 hour என்ன 2 hour உண்மையிலே பிரபுவா கரெக்டா இல்லையா? ஜோகா கேட்க மனசு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ராஜ் சூப்பர் கிளாஸில். பட் இது மட்டுமே பத்தாது. வாய் நான் வந்து சில விஷயங்கள் அழுத்தமாக சொல்கிறேன். இது சொல்கிறேன்னா தத்துவங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரியுதா மாதாஜி? புரியுதா மகேஷ் பிரபு? தத்துவங்கள் புரியலைன்னா கதைகளை நீங்கள் படிச்சுக்கலாம். சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லலாம். அதனால் எங்கள் சென்டர்லேயே நான் வந்து ஒரு செக்ஷன் கதைக்காக வச்சுருக்கேன். சண்டே கிளாஸில் கதைகள் சொல்லுவாங்க அவங்க. தத்துவங்கள் இஸ் வெரி அதுதான் பேஸ் இல்லைன்னா கதையை கேட்டு நம்ம கையை தட்டிட்டு திரும்பி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே உட்காராது. கதைகள் ஞாபகம் இருக்கும், தத்துவங்கள் புரியாது. ஏன் ஜெகநாதர் அந்த டிவோட்டிக்கு வந்தார், ஏன் வந்தார்? அந்த தத்துவங்கள் அதுக்குன்னு என்ன இருக்குது, அது மட்டும்தான். அங்கே பியோர் டிவோஷனல் சர்வீஸ், தூய்மையான பக்தி இருக்குது. அந்த பக்தி எப்படி வரும்? நம்ம ஸ்ரவணம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பகவான் பற்றி எப்போதும் நம்ம கேட்கணும். நம்ம இதில் முக்கியமான ஒன்று விஷயம் வந்து சிஸ்டமேட்டிக் ஹியரிங் வந்து என்னென்னா ட்ரூத், அது உண்மையையும் தத்துவங்களும் புரிஞ்சிக்கணும். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது வாட் அக்செப்ட் ஆஃப் கிருஷ்ணா ஷுட் பி ஓகே ஓகே ஃப்ரீ ஃப்ரம் ஓகே. யார் வந்து இதெல்லாம் வந்து பகவான் கதை கேட்கணும்னா நம்ம வந்து எல்லாரும் இந்த பகவான் கதைகளை கேட்கணும். ஓகேவா? பகவான் கதைகள் கேட்கறதுனால என்ன ஆகுனா நம்ம வந்து மகா மாயாவில் நம்ம மாட்டிக்கிருக்கோம். நமக்கு 2 வகையான மாயா இருக்குது. என்னென்ன மாயா சொல்லுங்கள்? மகா மாயா அண்ட் யோக மாயா, 2 மாயா இருக்குது. ஓகேவா? மகா மாயானா என்னது, யோக மாயானா என்னது? சேம் நீங்கள் சொல்லாதீங்க. ஓகேவா? நீங்கள் நம்ம கூட கிளாஸ் சொல்லுங்க. வாட் இஸ் த மகா மாயா, யார் வாட் இஸ் த யோக மாயா? கிருஷ்ண ஜெயதேவ் சொல்லுங்க. மகாமாயா வந்து நம்மள இந்த உலகத்தில் நம்ம துன்பப்படுத்துது மகாமாயா. யோகா மாயா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பக்தி பாதைக்குள்ளே கொண்டு போகணும் யோகா மாயா. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எந்த மாயாவில் இருக்கோம் சாந்தி மாதாஜி? யோக மாயாவா மகாமாயாவா? மகாமாயாவில் இருக்கோம். மகாமாயாவில் மாட்டி இருக்க நம்மளைய யோக மாயாக்கள் கிருஷ்ண பக்திக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அங்கேருந்து நம்ம ஆத்மாவை அங்கேருந்து பிடிச்சி இங்கே கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டூல், ஒரு பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரவணம், பகவான் பற்றி கேட்குறது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவை செய்யறது, சாண்டிங் பண்ணுறது பிறகு. ஆனால் ஸ்ரவணம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், நான் மகாமாயில் மாட்டியிருக்கேன், யோக மாயில் மாட்டியிருக்கேன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். சாண்டிங் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், ஏன் ஜபம் ஒழுங்காக வர மாட்டேது அது நம்மளுக்கு தெரியணும். எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு தெரியணும், எங்கே பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். வாய் வந்து நம்ம கிருஷ்ண பக்தியில் ஏன் வந்து சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி, ஆனால் சாண்ட் ஹரே கிருஷ்ணா சோ மச் ப்ராப்ளம் வாய், இது தெரியணும். அபராதங்கள் தெரியணும். 10 அபராதங்களா 10 இல்லையா? இப்போ நான் 12 படிச்சுனே. சில பேர் 5 அபராதம் என்னன்னு தெரியணும். அபராதமே நம்மளுக்கு தெரிலன்னா அப்போ எப்படி சாண்டிங் ஒழுங்குபடுத்த முடியும்? தட்ஸ் வாய் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரவணம் கேட்குற பக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்க நான் அடித்து சொல்ல முடியும் ஒரே ஒரு விஷயம். நம்ம யாருமே சின்ன வயசில் நேஷனல் எந்தம் அதாவது நாட்டோடைய பாடல், அதாவது நகராக்கு வந்து யாராச்சும் வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா?
யாராச்சும் நெகாராக்கு பாட்டு, மலேசியாவோட நெகாராக்கு பாட்டு, நாட்டு பாட்டு வீட்டில் உட்காந்து நான் பிரபு நான் உட்காந்து சின்ன மனமாக பண்ண பிரபு மனமாக பண்ணீங்களா? யாருமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம காரணம் என்ன சாந்தி? காரணம் என்ன நம்ம சார் சொல்லி சிரவணம் ஜஸ்ட் கேட்குறதா. நம்ம ஒரு லிரிக்ஸ் கூட புக்கை எடுத்து பார்த்துட்டு கூட மாட்டோம். நம்ம கேட்குறது மட்டும்தான். அதுவும் ஒன்று ஒரு மாநிலத்துக்கு ஒரு தனியாக பாட்டு இருக்குது. பினாய்க்கு ஒரு பாட்டு இருக்குது, எங்கள் கிடாக்கு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு கூட நம்ம யாரும் புக் எடுத்து பார்த்து படிச்சிங்களா? மனவா பண்ணிங்க வீட்டில் வந்து யாரும் மனவா பண்ணிக்க மாட்டோம். அதுவும் என்னது? கேட்குறது சிரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிளி இருக்குது வச்சிங்களேன், அந்த கிளிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேச சொல்லி கொடுக்கலாம். அந்த கிளிக்கு வந்து புக்கு வச்சு படித்து வீட்டில் உட்காந்துருக்குமா? அந்த கிளி எப்படி நீங்கள் திருப்பி சொல்லுது? கேட்குறது. சிரவணம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து என்ன பண்ணுவோம், அந்த சிரவணம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கேட்குறது பழக்கத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஆழ மனசு உள்ளுக்குள்ளே போயிட்டு உங்களை வந்து எல்லா வகையான அறியாமையிலிருந்து வெளியப்படுத்திடும். புரோபாதர் பேசும்போது அப்படி இருந்த அந்த ஒரு மனிதர்களாகவே அவங்க வந்து வாழறதுக்கு தகுதி இல்லாத சூழ்நிலையில் வெள்ளைக்காரங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. ட்ரக் எடிக்காக இருந்தாங்க, பல பிரச்சனைகள் இருந்தாங்க. எல்லாருமே வந்து புரோபாதர்கள் பின்னாடி வந்தாங்க. காரணம் என்னது? இந்த சிரவணம். அதுக்கப்புறம் தான் பிரசாதம். அதுக்கப்புறம் பிறகு பிரசாதம் என்னது? அவங்க திருப்பி கொண்டு வரணும். அதுதான் பிரசாதம். அந்த பிரசாதம் பகவான் பிரசாதம் இருந்துச்சுன்னா அவங்க மீண்டும் கொண்டு வரும். உள்ளுக்குள்ள மனசை கொஞ்சம் இது பண்ணும். அது தட்ஸ் வை சிரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து முட்டாள்தனமாக டோன்ட் லிசன் ஃபுலிஷ்லி, அதாவது முட்டாள்தனமாக நம்ம வந்து பகவான் கதைகளை கேட்கக்கூடாது. என்ன பிரபு கதை கேட்குறதே நல்லது, அதில் ஏன் நம்ம முட்டாள்தனம்? நான் சொல்ல அந்த ஃபுலிஷ்னே பிரபுபாத சொல்லியிருக்காரு. ஏன் கதை பகவான் கதை கேட்குறதுல ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஜம்ப் பண்ணி கேட்கக்கூடாது. நம்ம ஜம்ப் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு டாபிக் பாகவதம் இருக்குது வச்சுங்களேன். இப்போ நம்ம பாகவதம் எடுத்து 3-4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் இங்கே ஒரு ரன் பண்ணியிருக்கோம். இப்போ தான் 7ஆவது வந்திருக்கோம். ஆனால் சில இடத்துல எப்படி நடக்கும்னா டக்குன்னு போயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா 10வது கண்டம் அந்த பகவானோட லீலைகளை பற்றி படிக்கிறத அந்த ப்ராசஸ் போவாங்க. அந்தமாரி நம்ம வந்து போகவே கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீல பிரபா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாரு. நீ 10வது காண்டத்துக்கு போகவே கூடாது. 10வது காண்டம் தொடவே கூடாது. நான் ஆரம்பத்தில் சொல்லி ஞாபகம் இருக்கா? பாகவதம் வந்து முழுக்க அந்த 12 காண்டம் பகவானுடைய ஒரு உருவம். ஞாபகம் இருக்கா பிரபு? பகவான் இந்த முதல் காண்டம் பகவானுடைய திருவடி பாதம், லோட்டஸ் ஃபீட். செகண்ட் காண்டம் வந்து அவருடைய காலு மேலே அந்த முட்டி. அவர் 3வது காண்டம் தொடை, 4வது காண்டம் அவரோட வயிறு, 5வது காண்டம் வந்து அவரோட வயிற்றுக்கு மேலே, 5, 6 வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஸ்ட்டு, 7வது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இங்கே அந்த நெஞ்சி, அப்புறம் 8 தொண்டை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து அவரோட திருவாய், 10வது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட திருமுகம். 10வது ஏன் 10வது காண்டம் திருமுகம், 11வது வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து அவர் நெத்தி. ஓகேவா? இங்கே வந்து இங்கே அவர் தலை. 12வது காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிக்சர் பகவான் யாருன்னு. இதுதான் பாகவதோட இது. இப்போ நம்ம பகவானை தரிசனம் எடுக்கிறோம். ப்ரொசீடியர் படி பார்த்தா பகவானை தரிசனம் எடுக்கும்போது நம்ம எங்கே பார்க்கணும்? பகவான் திருவடி தான் பார்க்கணும். பகவான் திருவடி தான் நம்ம பார்க்கணும். பகவான் காலை தான் பார்க்கணும். ஓகேவா? நம்ம எடுத்தோம் முகத்தை பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஆனால் அதே போல் பாகவதம் வந்து நம்ம வந்து இங்கேருந்து கீழேருந்து ஏறணும். நீங்கள் முதல் காண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைனால நீங்கள் முதல் காண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி நீங்கள் 3வது காண்டை படிக்கலாம். நீங்கள் 3வது நாளாக படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதில் டேஸ்ட் கிடைக்காது, எனக்கு ரியலைசேஷன் கிடைக்காது, அதில் சுவை கிடைக்காது, அதுக்கு உண்டான புரிந்துணர்வு நம்மளுக்கு வராது. பிகாஸ் முதல் காண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேஸ், அடித்தளம். இது கதை இல்லையே ப்ரோ, நான் உடனே கதைக்கு போகிறேன். கதை அவசியம் இல்லை. கதை வந்து அந்த கதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோரி கூட சொல்ல மாட்டாங்க. பாகவதத்தில் கதை வந்து ஒரு மின்னுக்கு அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக இந்த கதை என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தில் என்னென்ன நடக்குது, அதுக்கு என்னென்ன பின்னாடி என்ன தத்துவங்கள். உதாரணத்துக்கு கஜேந்திர மோட்சம். இப்போ அந்த கஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தர். அவர் வந்து அந்த யானை வந்து என்ன பண்ணும், அவர் குளத்தில் போகும். குளத்துக்குள்ளே போனோன்னே என்ன ஆகிரும், அந்த தாமரை பூ எடுத்து பகவானுக்கு கொடுக்கலாமேன்னு. ஆனால் அந்த தாமரைக்குள்ளே உள்ளே போனோடனே குளத்தில் அந்த கால் வச்சோடனே யானை கஜேந்திரன் முதல்ல பிடிச்சிடும். இதான் கதை. இது வந்து பாகவதத்தில் ஒரு போஸ்ட் வரும். அப்போ அந்த கதையில் என்ன சொல்ல வராங்க, அதில் வந்து வைஷ்ணவ அபராதம் இருக்குது, ஒரு வைஷ்ணவோட கருணை எப்படி இருக்குது, இதெல்லாம் வரும். இதெல்லாம் எப்படி வருது? ஏஸ் அது ஒன்றா அதுதான் தத்துவங்கள். இது எப்போ புரியும்னா நம்ம ஸ்லோலி கிராஜுவலாக நம்ம கேட்டுகிட்டே வரணும்.
அப்போ தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வரும். எடுத்தும் ஜம்ப் பண்ணி நம்ம கேட்கக்கூடாது. இது வந்து அபராதம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் சொல்கிறாங்க. ஒன்று முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, நான் வந்து இங்கே டைம் பத்தாதனால நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து என்னதுன்னா, ஓகே, அதாவது என்னது, ஓகே 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 நம்ம இது போயிடலாம். அதாவது வந்து நம்ம வந்து பகவான் கதைகள் கேட்கறதுக்கு நம்ம என்னென்ன ஆட்டிடியூட் வளர்த்துக்கணும். ஓகே, நிறைய 2-3 விஷயம் இருக்கேன், பட் பரவாயில்ல, முக்கியமாக இது போகலாம். பகவான் ஹரிக்கதை கேட்கறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஆட்டிடியூட்டு வளர்த்துக்கணும், என்னென்ன குணாதிசயம் நம்ம வளர்த்துக்கணும். நம்பர் 1, அட்டென்ஷன். கவனமாக நம்ம கேட்கணும். இந்த அட்டென்ஷனை வந்து இதுக்கே தனியாக ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டெம்பிளில் வெளிநாடுலாம் விட்டுருங்க, ஓகேவா, இன் மலேசியா கிளாஸ் ஆரம்பித்தோடனே ஒரு கூட்டம் வெளியாயிடும். நடக்குதா இல்லையா மாதிரி ஒரு கூட்டம் வெளியாயிடும். இன்னொரு இடத்துல வந்து இந்த சைடு போயிடுவாங்க. இன்னொரு கூட்டம் வந்து கரெக்டாக வந்து சாப்பிட்ற டைமுக்கு வருது. இது வந்து இஸ் அ அபராதம், ஓகேவா. லேட்டாக வராங்க, ஓகே, வாட் எவர். பட் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து ஹரிக்கதா, பகவானோட கதைக்கும் பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் நோ டிஃப்ரெண்ட், எந்த டிஃப்ரெண்ட் கிடையாது, ஓகேவா. அங்கே முன்னுக்கு எந்த ஸ்பீக்கர் உட்காந்துருந்தாலும் சரி, அது சாதாரண ஒரு சின்ன பையன் உட்காந்து கிளாஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த ஹால் அட்டென்ட் பண்ணி அந்த கிளாஸ் ஓடுதா, ஜஸ்ட் அட்டென்ஷனோட அம்பலாக கேட்கணும். என்றைக்குமே ஒரு பகவான் கதையை கேட்கும் போது நம்ம அதனால தான் மங்களாச்சாரம் படிக்கணும். ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ப்ரோபாதர் அண்ட் ஆல்சோ குரு எடுத்து நம்மளோட குரு கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எஸ் குருதேவா, நான் வந்து இந்த கிளாஸில் கேட்குறேன், எனக்கு வந்து இந்த கதை, இந்த கிளாஸு, இந்த ஹரிக்கதா எனக்கு பயனுள்ளதாக, எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு பக்தியை கொடுக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரும் போது என்ன நடக்கும் உஷா மாதாஜி? மரிசி கிடைக்கும். முக்கியமாக ஒன்றுன்னு தனிப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் கிளாஸில், அது யாராக இருந்தாலும், அது மகாராஜோ, அது ஒரு பிரபுவோ, பிரம்மச்சாரியோ, இல்லை வாட் எவர் யாராக இருந்தாலும், நீங்கள் தனிப்பட்ட மாதிரி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரணும். அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரும் போது என்ன நடக்கும்? கருணை, ஓகே பிரபு, அது ஓகே. இன்னொரு விஷயம், அங்கே இன்னொரு ப்ராசஸ் நடக்கும். ஆலோசனை ஓகே. முக்கியமாக ஏன் பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரணும்? அது காரணம் இருக்கு. மரியாதையா? மரியாதை ஓகே பிரபு. முக்கியமாக என்னென்னா, ஒருவேளை சப்போஸ் அந்த முன்னுக்கு பேசுகிறவங்க தத்துவங்களை ராங்காக பேசுகிறாங்க வச்சுக்கிங்களேன், ராங்காக பேசுகிறாங்க, ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ராங்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சால் பரவாயில்ல, உங்களுக்கு புரியாமல் ஐயோ அதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சொல்லி கேட்டுருக்கீங்கன்னா, நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரும் போது நம்மளோட இருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா, என் குரு சைத்திய குரு தான் நம்மளோட குரு, அவர் தான் பரமாத்மா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், அந்த கதையை நம்ம உள்ளுக்குள்ளே வராமல் தடுத்துருவார். தட்ஸ் வாய் நம்ம வந்து மங்களாச்சாரம் படிக்கிறது. புரியுதா மாதிரி? திஸ் இஸ் த மெயின் ரீசன். கருணை கிடைக்கும். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே அந்த தேவையான தத்துவங்கள் உள்ளுக்குள்ளே வர விட மாட்டாங்க, நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. அதனால தான் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரணும். அதனால தான் அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அட்டென்ஷன் வந்து ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிக்கதை பகவான் கதை கேட்கும் போது இது ஒரு ஆச்சாரியம் வந்து சொல்லியிருக்கிறாரு, தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, ஓகேவா. நான் அது வந்து போல்டாகவே நான் சொல்கிறேன். நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா, அட்டென்ஷன் வந்து கொடுக்குறதில்ல. காரணம் என்னென்னா, ஒன்று ஏஞ்சி வெளியே போகுது, ஒன்று இருக்கும். ஒன்றுன்னு எந்த என்ன ஆகுதுன்னா, யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அனைவரும் சொல்லுங்கள், யார் சொல்ல முடியும்? ஒன்று கிளாஸ் கேட்கும் போது ஒன்று நடக்குது, என்னது ப்ரோ? கதை பேசுறது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல குறவு தான், ஆனால் சில இடத்துல நடக்குது. அந்த பின்னாடி கதை பேசுறது அது இருக்கக்கூடாது, ஓகேவா? அது இருக்கக்கூடாது. கண்ணாம்பூச்சியா? கண்ணை முடிச்சு ஓகே. கிளாஸ் இருக்கும் போது தூங்கக்கூடாது, ஓகே. அது ஆல்சோ அபராதம் தான், ஓகே. அது வெரி குட், அது அபராதம். ஆனால் முக்கியமாக கிளாஸில் வந்து அட்டென்ஷன் கொடுக்காம வேறு இன்னொரு விஷயம் பண்ணுறது என்னது? எஸ், சாண்டிங். நீங்கள் எந்த மகாராஜி கிட்ட வேணாலும் கேட்டுப்பாங்க. சரி ராகதேவன் நான் போய் சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டக்கனா இருக்கு, நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டுக்காருங்க. மகாராஜ் நான் வந்து கிளாஸ் கேட்டு சாண்டிங் பண்ணலாமா? ஒரு மகாராஜ் ஒரு இடத்துல அவங்க டிசைபிளை வந்து திட்டுற வீடியோ நான் பார்த்துருக்குறேன். அது என்னதுன்னா,
பரிக்கிரமா போவாங்களே, பரிக்கிரமனா வந்து ஒரு 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 உதாரணம் மாயாப்பூர்வோ பிருந்தாவனமோ வாட் எவர் எங்கே இருந்தாலும் பக்தர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போடுவாங்க, கீர்த்தனை பஜனை பண்ணிட்டே போவாங்க, கீர்த்தனை பண்ணிட்டே போவாங்க. அப்போ அந்த வெள்ளைக்கார டிவோட்டிஸ் வந்து ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் வேலை கை விட்டு சாண்ட் பண்ணிட்டே போகிறாங்க, கீர்த்தனத்தில் கலந்துக்கல, ஜஸ்ட் சாண்ட் பண்ணி போகிறாங்க. மகாராஜ் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க, வெரி பிக் மகாராஜ், ஓகேவா. ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் அவர் வந்து சொல்கிறார், எல்லாரும் பொதுவாக சொல்கிறார், அவங்க பின் பண்ணலாம் பொதுவாக சொல்கிறாரு, பரிக்கிரமா நாம சங்கீதம் நடக்கும்போது நம்ம நாம சங்கீதத்தில் நம்ம ஈடுபடணும், சாண்டிங் பண்ணணும், எல்லாருமே டான்ஸ் ஆடுறது பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்னா பரிக்கிரமிலேருந்து தள்ளி போயிடணும், தனியாக போயிடணும். இந்த சவுண்டோடு நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. வெரி கேர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். இது வந்து நம்ம கீர்த்தனத்தில் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோன்னா அது வந்து ஜெபம் ஆகாது, அது கான்சன்ட்ரேட் வராது. இங்கே சத்தம் வந்துட்டு இருக்குது, ஹரிகிருஷ்ண சத்தம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் நினைக்கிற எல்லாம் ஹரிநாதம் கிடையாது. ஜெபம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டோடு பண்ணணும், கவனத்தோடு பண்ணுறது, ஓகேவா. என்ன ஆல்சோ அதே போல் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு மகாராஜ் வந்து நம்ம ஹவுஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்கும் போது நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க, பக்தி புராணா கோபிநாத் சுவாமி மகாராஜ். அவங்க வந்திருக்கும் போது 2019 அவங்ககிட்ட நம்ம டிவோட்டி ஒருத்தர் கேள்வி கேட்டுருந்தாங்க. அதில் மகாராஜ் என்ன சொன்னாங்கன்னா, ஜெபம் பண்ணும் பொழுது கிளாஸ் இருக்கும் போது நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம கிளாஸ்லேயும் கான்சன்ட்ரேட் இருக்காது, ஜபத்துலையும் ஹரிகிருஷ்ணா அப்படி தான் போகும். ஜபம் வந்து நம்மளோட டைமிங்கில் தனியாக நம்ம பண்ணணும், இதை நம்ம வந்து பண்ணக்கூடாது, அட்டென்ஷனும் கொடுக்கணும் நம்ம, ஓகே. ரெண்டாவது ஹியூமிலிட்டி, பணிவோட அன்போட அடக்கத்தோடு உட்காந்து நம்ம கிளாஸ் கேட்கணும் என்றைக்குமே. அது முன்னுக்கு வந்து ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஜூனியராக இருக்கலாம், ஒரு யார் வேணா இருக்கலாம். நம்ம கிளாஸ் இருக்கும் போது என்றைக்கே ஹம்பிள் போச்சு, நான் வந்து டெம்பிள் பிரசிடென்ட், நான் வந்து இவ்வளோ இடத்துல நான் வந்து எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் தெரியுமா, நான் இவ்வளோ பெரிய இடத்துல கிளாஸ் கொடுத்துருக்கேன், என் முன்னுக்கு வந்து அவர் கிளாஸ் கொடுத்தாரு, அது நான் கேட்க மாட்டேன், அப்படி இருக்கவே கூடாது என்றைக்குமே. யார் கிளாஸ் கொடுத்தாலும் நம்ம ஒன்ஸ் அந்த இடத்துல ஹாலுக்கு போயிட்டோம், நம்ம அங்கே ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் ஹம்பிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. மூணாவது சின்சியரிட்டி, சின்சியராக உட்காந்து கிளாஸ் கேட்கணும். சின்சியர்னா வந்து என்னென்னா விச் மீன்ஸ் வந்து என்னென்னா என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, என்ன பேசுகிறாங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், ஓகேவா. அது யாராக வேணால் திடீர்னு ஒரு ஜூனியர் வந்து கிளாஸ் கொடுக்கலாம், திடீர்னு அவங்ககிட்ட கூட நம்மளுக்கு வந்து ஒரு டீச்சிங்ஸ் ஒரு படிப்பு கிடைக்கலாம். எங்கே இருந்தாலும் நம்ம கற்றுக்கணும். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டோம் சொல்லி கிடையவே கிடையாது. நம்ம ஒன்றும் கம்ப்ளீட்டாக எதுவுமே கற்றுக்கல, நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், ஓகே. அண்ட் நாலாவது சீரியஸ்னஸ்னால் வந்து என்னதுன்னா, பகவான் கதைகள் எங்கே நடந்தாலும் போய் கேட்கறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். இப்போ சில இடத்துல அங்கே அந்த சென்டருக்கு மகாராஜ் வராரு, இங்கே ஒரு இடத்துல வேறு இடத்துல வராரு, நம்ம சென்டருக்கு அன்றைக்கி ப்ரோக்ராம் இல்லை, நம்ம ஃப்ரீ தான் போய் கேட்டு கற்றுக்கணும், நம்ம போகணும். பகவானுக்கிட்ட பக்தர்களோட கதைகள் கேட்கறதுக்காக தான் நம்மளுடைய இந்த பிரிவியே இருக்குது, ஓகேவா. சீரியஸ்னஸ். அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா கியூரியாசிட்டினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆர்வம் நம்மளுக்கு இருக்கணும், நிறைய ஆர்வங்கள் இருக்கணும் நம்மளுக்கு, ஓகேவா. அந்த தாகம் இல்லை, ஹரிக்கதை கேட்கறது தாகம் இல்லைன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து அடுத்த கட்ட அட்வான்ஸ் ஆக முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்ஃபர்மேஷன் இல்லாமல், ஒரு தகவல் இல்லாமல், ஒரு நாலேஜ் இல்லாமல் சும்மா பிளைண்டாக நீங்கள் சாண்டிங் பண்ணவே முடியாது. ஜபத்தோடைய ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்தோட மகத்துவம் தெரியலனா நம்மளுடைய பக்தி பல விஷயங்கள் டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்கள் நான் ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஹரிநாம் சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, சில பக்தியுன் தாக்கூர், நம்ம ஆச்சாரியர் சில பக்தியுன் தாக்கூர் எழுதின புஸ்தகம். அதில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பகவான் நாமம் அது வந்து என்னென்னலாம் பண்ணும், என்னெல்லாம் கொடுக்குது, அதோட பவர் என்னன்னு சொல்லி அதை போட்டுப்பார். நான் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த புக்கை தனியாகவே நம்ம ஒரு கிளாஸாகவே நம்ம போடலாம், எபிசோடாக பிரித்து இந்த மாதிரின்னு. ஏன்னா நீங்கள் பகவான் நிறைய பேர் இப்போ இதாவது வச்சுக்கலாம், இப்போ நிறைய பேர் நம்ம வந்து என்னென்னமோ நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இருந்தாலும் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு என்னன்னா, நம்ம வந்து இப்போ வந்து நிறைய கர்மகாண்ட விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், ஓகேவா. இறந்தவங்களுக்கு அது பண்ணுறது பண்ணுறோம், அப்புறம் நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் அடங்குது, ஃபுல்லாகவே இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒன்றே போதும். அந்த அளவுக்கு வந்து பக்தியுன் தாக்கூர் அந்த அளவுக்கு ஒரு அழகான கொடுத்துருப்பாரு. என்னோட இன்னொரு புஸ்தகம் இருக்குது, பஜன ரகசியான்னு. யாராச்சும் பக்தியில் நம்ம அடுத்த கட்ட நம்ம வந்து முன்னேறும் நினைக்கிறீங்கன்னா இந்த 2 புஸ்தகம் கண்டிப்பாக படித்தாகணும், ஹரிநாம சிந்தாமணி அண்ட் பஜன ரகசியனா பஜன்னா கிருஷ்ண பக்தி. இந்த பக்தியோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னது, இது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பற்றி மெயினாக பேசியிருப்பாங்க பஜன ரகசியாவில். இந்த மந்திரம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, நீங்கள் கர்மகாண்டம், தியான யோகம்,
அப்புறம் அப்புறம் வந்து என்னது ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், இதெல்லாம் கடந்தது பகவான் நாமம். நாமம் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்கும். பகவான் வந்து 8, அதாவது நம்ம 24 மணி நேரம் இருக்குல்ல, அதை வந்து அது 8ஆக பிரிச்சிருப்பாங்க, 8 காலங்கள். அந்த 8 காலத்தில் பகவான் லோகத்தில் என்னென்ன மாதிரி லீலைகள்லாம் பண்ணுறாரு. அந்த லீலைகள்லாம் பண்ணும்போது நம்ம இங்கே சாண்டிங் பண்ணிட்டு எப்படி அவர் கூட கனெக்ட் பண்ணுறது, அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஹரிநாம தவிர்த்து வேறு எந்த ஒரு ப்ராசஸையும் நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ தான் புரியும் உங்களுக்கு ஏன் ஹரிதாஸ் தாக்கூர் 24 ஹவர்ஸ் உட்காந்து சாண்டிங் பண்ணார், ஏன் ரூப கோஸ்வாமி உட்காந்து 24 ஹவர்ஸ் சாண்டிங் பண்ணார். நீங்கள் ரொம்ப பழசெலாம் போகணும். ஈவன் நம்மளோட சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ், நம்ம சில புறப்பாத குருநாதர், அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் தனியாக உட்காந்து மாயா போடல, கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் நாம ஜபம் பண்ணார். இந்த காலகட்டத்தில் எப்படி பண்ண முடியுது அவங்களால? நம்மளுக்கு ஒரு மாலை பண்ணுறது நாக்கு தள்ளுது. ஏன்? அப்போ நம்ம எங்கே வந்து பின்தாங்கி இருக்கிறோம்? இது எல்லாமே இந்த 2 புஸ்தகம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணர் கிடைச்சா புக்கு படித்து முடிக்கும் போது மகேஸ்வரோ கிருஷ்ணர் முன்னுக்கு வந்து நிற்பார். சீரியஸாக அட்டென்ஷனோட படிக்கும்போது அவ்வளோ நாலேஜ் கொட்டி கிடக்குது நம்மளுக்கு. ஆனால் பட் நம்ம என்ன பண்ணுறோம் கிருஷ்ணதேவ் இப்போ நான் அந்த புக்கை பற்றி சின்ன ட்ரெயிலர் சொல்லும் போது இவ்வளோ நல்லா இருக்குது தானே. ஆனால் அந்த புக்கை படிக்கும் போது எவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல் ஆஃப் த ஆனந்தம் இருக்கும் உங்களுக்கு. இந்த நாமத்து மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை தான். இதுதான் வந்து நாலேஜ். வேறு எந்த பற்றி அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து ஜெகநாதரோட ரத யாத்திராவில் மகாபிரபு ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு ஏன் டான்ஸ் ஆடினார், ஏன் 7 இடத்துல போய் டான்ஸ் ஆடினார், மந்திரங்களோட பவர் என்னது. நான் நேற்று கூட ஒரு கிளாஸ் சொல்லியிருந்தேன். நான் என்கிட்ட ஒரு மாதாஜி வந்து நம்ம வந்து ஆன்லைனில் செய்யும் போது கிளாஸ் கொடுக்கும்போது நம்ம டிக்டாக் லைஃப் போடுவோம். அந்த டிக்டாக் லைஃப்பில் ஒருத்தவங்க பக்தராக மாறினாங்க. அவங்க வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து புதுசாக இப்படியா வந்து தான் அடி எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க நான் வந்து இந்த கேலண்டரு இந்த ஜபமாலெலாம் கொடுத்தேன். நான் அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பிரபு எனக்கு வந்து வேலை இடத்துல பிரச்சனையாச்சு, வீட்டில் பிரச்சனையாக்கிங்களா, பிரச்சனை இருக்குது, எனக்கு செய்வினை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரபு, எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது இப்படி இருக்குன்னு. இப்போ நான் சொன்னேன், செய்வினையோ இல்லை செய்யாத வினையோ வாட் எவர் எது இருந்தாலும் ஜஸ்ட் சாண்ட் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள் சொன்னேன். எப்படி பிரபு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சாண்டிங்கில் ஓகேவாயிருவான் பிரபு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்கிட்ட. அவங்க ஓகே அவன் சொல்லி நான் சில பக்தி தாக்கூரோட கதைகளை சொன்னேன். அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது, அவர் வந்து கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கும்போது, அவர் வந்து ஒரு போலி சாமியாரை பிடிச்சி ஜெயிலில் வைக்கும்போது, அந்த போலி சாமியார் என்ன பண்ணாருன்னா ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு மந்திரம் பண்ணா, ஓம் ஜண்டாயம் ஓம் மந்திராய ஓம் க்ளீம் க்ளீம் சொல்லி வீட்டில் எல்லாருக்கும் என்ன ஆச்சு, எல்லாருக்கும் டைரியா, எல்லாருக்கும் வாஞ்சி ரத்தம் வாஞ்சி எல்லாம் பக்தி சிங் தாக்கூர்லாம் அவன் சின்ன பசங்க என்ன ஆச்சு. பக்தி தாக்கூர் என்ன பண்ணாருன்னா எல்லாரும் உட்காந்து பாரதம் படி சொன்னார். அண்ட் சாந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே ஃபுல்லாக சாண்ட் பண்ண சொன்னார். ஒரு 2 நாள் சென்று திருப்பி அவன் போயிட்டு அவனை கூப்பிட்டு அவன் முடியெல்லாம் வலிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா முடியல தான் அவன் மொத்த பவர் வச்சுருந்தான். பிறகு வந்து அவனோட பவர் எல்லாம் காணாம போச்சு. சாண்டிங் பண்ணால் மறுநாள் எல்லாருக்கும் ஓகேவாயிருச்சு. அதே போல் பக்தி தாக்கூரோடைய ஆரம்ப காலகட்டத்தோடைய லீலைகளில் ஒரு ஊரில் முழுக்க பேய்கள் தொல்லை, சரியான பேய். இங்கே திரும்பினா பேய், அங்கே திரும்பினா பேய், குசினில் வந்தால் பேய், அங்கே போனால் பேய், எல்லா இடத்துலையும் பேய்கள் தொல்லை. அந்த பேய்களை எங்கே வந்து தங்கிருச்சுன்னா ஒரு மரத்தில் தங்கிருச்சுங்க. எல்லாம் ஊரே நாசம் பண்ணிருச்சுங்க. சில பக்தி தாக்கூர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அந்த மரத்தடி கீழே சாண்டிங் பண்ணி என் பாகவதம் படிப்பார். அன்னாடிக்கும் மரம் வந்து உடஞ்சி விழுந்து எல்லா பேருக்கும் வந்து வெளியாயிடுச்சு, முக்தி கிடைச்சி எல்லாத்துக்கும். அது 2 கதை சொன்னேன். ஓகே பிரபு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தட்ஸ் வாய் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நாமத்தோட பவர் கொடுக்கல. நீங்கள் நாமத்தை ஒன்று பிடிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாம் அஹாரி பகுதா நீங்கள் சர்வசக்தி, எல்லா சக்தியும் உள்ளுக்குள்ள, அதான் சர்வசக்தி. நீங்கள் ஒரு எந்த ஒரு ப்ராசஸுக்கும் நீங்கள் போக தேவையில்லை. இந்த நாமம் ஒன்றே போதுமானது. அதனால தான் பாண்டாவது காண்டம் பாண்டாவது காண்டம் வந்து கலியுகத்தோட சிம்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடியே வந்து வெளியாயிரும். அந்த அளவுக்கு கொடூரங்கள் என்ன நடக்க போதும் அப்படியே தெளிவாக போட்டிருக்கும். என்னென்ன கொடூரங்கள் நடக்க போது, எப்படி மனிதர்கள் வந்து எப்படி சின்ன பண்ண ஆக போகிறாங்கன்னு அந்த ஸ்லோகத்தோட அந்த பாண்டாவது காண்டத்தை கடைசி அத்தியாயத்தில் வியாசதேவர் முட்டிக்கமாக கிளைமேக்ஸில் போடுவார். அந்த ஸ்லோகம் நான் இங்கே கோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, அது வேற ஒரு கிளாஸில் நான் கொடுக்குறதுக்கு கோட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன பண்ணிப்பார், நாம சங்கீர்த்தனமே கலியுகத்தோட ஒரே தரும் சொல்லி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஸ்லோகம் வரும்.
அந்த நாம சங்கீதத்தில் முடிக்கிற இடத்துல தான் அடுத்த புஸ்தகம் சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆரம்பிக்கும் போது நாம சங்கீதத்திலிருந்து ஆரம்பிக்கும். பகவத்கீதை முடிகிறது வந்து சரணாகதி. பாகவதம் ஆரம்பிக்கும் சரணாகதியிலிருந்து ஆரம்பித்து நாம சங்கீதத்தில் முடியும். சைத்தன்ய சரிதாமிர்தம் நாம சங்கீதத்தில் ஆரம்பித்து மகா லீலைகளில் ஆரம்பித்து முழுக்க நாம சங்கீதத்தினால என்னென்ன பயன்களுக்கு சொல்லி சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படி தான் முடியும். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிரவணம் நான் ஓரளவு நிப்பாட்டிடுறேன். சிரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிரவணத்தை கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லா வகையான நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவத கிரந்தராஜ் கி ஜெய். ஜெகநாத பலதேவ சுபத்ரா மகாராணி கி ஜெய். ஸ்ரீ ராதா கோபால் ஜி கி ஜெய். ஸ்ரீலா பிரபாதி மகாராஜ் கி கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி போல். எஸ், கேள்விகள், டவுட்டு என்ன மூச்சு வாங்க வருவா நல்லா சொல்லுதா? சோமா சாய்ச்சி நீங்கள் அதிகமாச்சு டோஸ் நீங்கள்